ரகரம பார்வதி பதைய ரகர மகாதேவா. விசாலட்சம்பா சமேத விஸ்வேஸ்வர சுவாமியினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துல நிறைய பேர் கைங்கரியம் பண்ணியிருக்கா. அவ எல்லாருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நம்முடைய கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த மண்ணின் மந்தர் ஈஸ்வரருடைய புதல்வர் நம்முடைய இந்த சிவன் கோயில்ல கீழ்நிலை தொட்டி சம்பு கட்டி அதோட மாத்திரமில்ல சாமியினுடைய வாகனம் நிறுத்துறதுக்காக அந்த இடத்துல மேல ஷெட்டு கூரையும் போட்டு கொடுத்துருக்கார். நம்முடைய பெருமாள் கோயில்லையும் கீழ்நிலை தொட்டி கட்டி கொடுத்தார். அவர் துபாயில இருந்து இங்க வந்திருக்கார். அவருடைய கைங்கரியம் நம்ம கிருஷ்ணாபுரத்தில் நிறைய நடந்துட்டே இருக்கு. இன்னும் மேலேயும் நடக்கணும் என்று அவர்கிட்ட பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவருக்கும் நீண்ட ஆயுசியும் அவர் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பகவான் கொடுக்கணும். இதே மாதிரி கைங்கரியத்தை தொடர்ந்து செய்யணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகாதேவா. ரொம்ப சந்தோஷம். பார்வதி பதைய ஹர மகாதேவா. கிருஷ்ணாபுரம் விசாலட்சம்பா சுவாமி விஸ்வேஸ்வர சுவாமியினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துல கைங்கரியம் பண்ணவால நம்ம நன்றி மறக்கூடாது. இங்க அலங்கார மின் விளக்கு, வீதி பூரா டியூப்லைட்டு, ஷாமியானா பந்தல் அமைத்து இந்த அற்புதமான காரியத்தை பூரா செஞ்சிருக்கா. இது போக நிறைய கைங்கரியத்தை இவ பண்ணியிருக்கா. நம்முடைய சிவபெருமானுக்கு வெள்ளி வில்வ மாலை தயார் பண்ணி கொடுத்துருக்கா. இவ யாருன்னு கேட்டோம்னா நம்முடைய பிரம்மஸ்ரீ விஸ்வநாதன் சகோதரர்கள் கிருஷ்ணாபுரத்துல ராஜா மாமா என்று எல்லாருடைய அன்பால் அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ மீனாட்சி சுந்தரமையருடைய புதல்வர்கள், அவர் குடும்பத்தார் அத்தனை பேரும் இந்த கைங்கரியத்தை செஞ்சிருக்கா. இவாளுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால அவ குடும்பத்துக்கு நல்ல ஆரோக்கியமும் தொடர்ந்து இதை மாதிரி கைங்கரியம் பண்றதுக்கு அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த தேக ஆரோக்கியத்தையும் பகவான் தரணும். இதை மாதிரி தொடர்ச்சியா செய்யணும் என்று பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. ஆமா, நம்முடைய மீனாட்சி சுந்தரம் ஐயர் என்று சொல்லக்கூடிய ராஜா மாமா குடும்பத்துல சகோதர சகோதரிகள் மற்றும் அவருடைய உறவினர்கள் அனைவரும் இணைந்து, இந்த நண்பர்கள் அனைவரும் இணைந்து இந்த கைங்கரியத்தை பண்ணியிருக்கா. அவ எல்லாருக்கும் சிரேயஸ் கிடைக்கணும் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோம். ஹர நம பார்வதி பதைய ஹர மகாதேவா. நம்முடைய கிருஷ்ணாபுரத்தில் விசாலட்சம்பா சமேத விஸ்வேஸ்வர சுவாமி விசாலட்சம்பா சமேத விஸ்வேஸ்வர சுவாமியினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சீர் சிறப்புடன் நடைபெறுது. இதற்கு நிறைய பேர் கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதுல மின்சார இணைப்பு கொடுத்து புதிதாக அந்த மின் இணைப்பெல்லாம் புதுப்பிச்சு மின் விளக்கெல்லாம் அமைச்சு கொடுத்து இந்த கைங்கரியத்தை நம்முடைய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஜி பத்மநாபன், பிரம்மஸ்ரீ KV ராமசுப்ரமணியன், பிரம்மஸ்ரீ ஜி வெங்கடேஸ்வரர், பிரம்மஸ்ரீ நரேன் என்ற கோபாலகிருஷ்ணன் இவர்கள் குடும்பத்தார் அனைவரும் இணைந்து மிக அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்கா. எல்லாம் வல்ல விசாலட்சம்பா விஸ்வேஸ்வருடைய கருணை பரிபூர்ணமா அவ குடும்பத்துக்கு கிடைக்கணும், சிரேயஸோடு இருக்கணும். இதை மாதிரி நிறைய கைங்கரியத்தை அவ தொடர்ச்சியா பண்றதுக்கு பகவான் அவளுக்கு ஆரோக்கியத்தை தரணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி. நம பார்வதி பதைய ஹர மகாதேவா. விசாலாட்சம்பா சமேத விஸ்வேஸ்வர சுவாமியினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துல நிறைய பேர் கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதுல நம்முடைய AKS மாமா குடும்பத்துல AKS சங்கரன் அவர்கள் மிகப்பெரிய கைங்கரியம் பண்ணிருக்கா. ஏன்னா அவளுடைய பிரதரும் ரெங்கநாதனும் நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கா. அவள் குடும்பத்துல இருந்து நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. இதை மாதிரி தொடர்ச்சியா பண்றதுக்கு பகவான் அவளுக்கு சிரேஷ் தரணும், நல்ல ஆரோக்கியத்தை தரணும். இதே மாதிரி தொடர்ச்சியா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கைங்கரியம் சொல்ல முடியாது, நம்மளோட கடமை. அதனால அதை பண்ணோம். அந்த அது அதுக்கு கொடுத்து வைக்கணும், பன்னறதுக்கு கொடுத்து வைக்கணும். அதுதான் ரொம்ப சந்தோஷம். வெறும் பகவானோட கருணை தான், எல்லாம் அவர் பண்ண வைக்கிறார். அதான் நம்ம பார்வதி பதைய ஹர மகாதேவா. நம்முடைய கிருஷ்ணாபுரம் விசாலட்சம்பா சமேத விஸ்வேஸ்வர சுவாமியினுடைய திருக்கோயிலுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் கைங்கரியம் பண்ணிருக்கா. அதுல கைங்கரியம் பண்ணவாள பாராட்டக்கூடிய விதமா நம்ம பார்வதி பதைய ஹர மகாதேவா. எல்லாம் அல்ல விசாலாட்சம்பா சமேத விஸ்வேஸ்வர சுவாமியினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துல நிறைய பேர் கைங்கரியம் பண்ணிருக்கா. அதுல மிக அற்புதமான கைங்கரியத்தை நம்முடைய விநாயக பெருமானுடைய திருக்கோயில் மண்டபத்தை முழுமையாக எடுத்து கட்டி மேற்கூரை காங்கிரீட்ல போட்டு கீழ்த்தளம் கல்தளம் போட்டு கௌடின்ய கோத்திரத்துல எல்லாருமா சேர்ந்து அதுல குறிப்பா நம்முடைய தலைவர் விஸ்வநாத மாமாவுடைய அந்த பங்களிப்பு ரொம்ப அற்புதம். அவரும் இதுல கைங்கரியத்தில் இருக்கார். ஏற்கனவே இந்த ஊர்ல கிராமத்துல இருக்கும்போது நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கார். இப்பவும் இந்த கைங்கரியத்தில் அவர் ஈடுபட்டிருக்கார். அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எல்லா வல்ல பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மேலும் அவளுடைய கைங்கரியம் தொடரணும். அடுத்து தட்சிணாமூர்த்தியுடைய பொது மண்டபத்தை புதுப்பித்து அந்த புது கல் மண்டபம் அமைத்து
PD மூர்த்தி மற்றும் KS விஸ்வநாதன் அவர்கள் குடும்பத்தார் மிக அற்புதமாக செய்திருக்கார். அவர்களுக்கும் எல்லாம் வல்ல பகவானுடைய கருணை பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக யாகசாலை வைதீகம், யாகசாலை வேத பாராயணம், அஷ்டபந்தன மருந்து, கும்பாபிஷேக பஞ்சமூர்த்தி புறப்பாடு, இது அத்தனை கைங்கரியத்தையும் பாம்பே பிரம்மஸ்ரீ ஆர் சங்கரகிருஷ்ணயர் சன்னா பிரம்மஸ்ரீ ராமபத்ரன் அவர்களுடைய குமாரர் பிரம்மஸ்ரீ ராமபத்ரன் அவருடைய குமாரர் சங்கரகிருஷ்ணன் அவர்கள் மிக அற்புதமாக, மிக பெரிய மனதோட மிக அற்புதமாக பண்ணியிருக்கார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல பகவானுடைய கருணை பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வாட்டர் டேங்க் கீழ்மிலை தொட்டி பிரம்மஸ்ரீ ASR கிருஷ்ணன் அண்ட் ராமு, பிரம்மஸ்ரீ P சுப்பிரமணியன் சுப்பாமணி குடும்பத்தார் அவர்கள் இந்த நல்ல கைங்கரியத்தை பண்ணியிருக்கிறார். அவர்களுக்கும் பகவானுடைய கருணை பரிபூர்ணமாக கிடைக்கணும் வேண்டிக் கொள்கிறோம். தண்ணீர் கீழ்நிலை தொட்டியில மேல்நிலை தொட்டியில டேங்க் மேலே வைக்க அதையும் வாகனப்பறையினுடைய மேற்கூரைக்கு ஷீட் போட்டு அமைத்து கொடுத்த கிருஷ்ணாபுரம் ஈஸ்வரருடைய புதல்வர் துபாயில் இருக்கக்கூடிய நம்முடைய ஈஸ்வர கோபால் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக மின்சார இணைப்பு புத்தம் புதிசாக மின் இணைப்பு அமைத்து அதை கொடுத்த மின்விளக்கு அமைத்து கொடுத்த பிரம்மஸ்ரீ டாக்டர் ஜி பத்மநாபன், பிரம்மஸ்ரீ KV ராமசுப்ரமணியன், பிரம்மஸ்ரீ ஜி வெங்கடேஸ்வரன், பிரம்மஸ்ரீ நரேந்திர கோபாலகிருஷ்ணன் அவருடைய குடும்பத்தாருக்கு எல்லாம் வல்ல பகவானுடைய கருணை பரிபூர்ணமாக கிடைக்கணும் வேண்டிக்கிறோம். கும்பாபிஷேகத்தினுடைய இந்த 4 நாட்களும் காலை மாலை இரவு என்று 3 வேளையும் மிக அற்புதமாக பிராமண சந்தர்ப்பணை ஏற்பாடு செய்து கொடுத்து நடத்தியவர் ஒரு முருக பக்தர். அந்த முருக பக்தருடைய குடும்பமும் சிரேஷோடு இருக்கணும் வேண்டிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வீடியோ கவரேஜ், போட்டோ கவரேஜ் 8, 9, 10 3 நாட்களும் அதோட கலர் பெயிண்டிங் அனைத்தும் செய்து மிக அற்புதமாக நடத்தி கொடுத்த தமிழ் பண்டிட் கோபாலகிருஷ்ணருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சாமி சந்நிதி முன்பாக மேற்கூரை அமைத்து அந்த பணிகளை மிக அற்புதமாக செய்து கொடுத்த முத்துசாமி முத்தண்ணா அவர்கள் அத்துடன் இல்லாமல் 41வது நாள் மண்டல பூஜை நிறைவையும் பூஜை கைங்கரியத்தையும் பிராமண சந்தர்ப்பண அன்னைக்கு 41வது நாள் புஷ்பாஞ்சலி வைதிக காரியத்தையும் செய்து கொடுத்தார். அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அலங்கார மின்விளக்கு, வீதி முழுவதும் டியூப்லைட், ஷாமியானா பந்தல் அமைத்து விசேஷ சுவாமிக்கு வெள்ளி வில்வ மாலையும் தயார் செய்து கொடுத்த பிரம்மஸ்ரீ விஸ்வநாதருடைய சகோதர சகோதரிகள், அதாவது நம்முடைய இருந்த பிரம்மஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் என்ற ராஜாமாமா குடும்பத்தாருக்கும் அவர் உறவினர்கள் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சாமி சன்னதியில் அர்த்த மண்டபத்தில் டாக்டர் கணேசன் மற்றும் அவர் குடும்பத்தினர் மிக அற்புதமான கல் பதித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் வேண்டிக் கொள்கிறோம். அம்மன் சன்னதியில் வெளிப்புறம் மேற்கூரை அமைத்த திருமதி உமா ஷியாமலா அண்ட் ராஜு, நம்முடைய மரியாதைக்குரிய பிரம்மஸ்ரீ RS மாமா குடும்பத்தினர், அவர்களுக்கும் எல்லாம் வல்ல பகவானுடைய கருணை பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அனைத்து சாமிகளிலே அம்பாள் சந்நிதி உள்பிரகாரத்தில் கல் பதித்து கொடுத்த நம்முடைய EB சீனிவாசர், கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த EB சீனிவாசருடைய குடும்பத்தார் மிக அற்புதமாக அந்த கைங்கரியத்தை பண்ணி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கும் நம்முடைய பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் வேண்டிக் கொடுக்கும். குறிப்பாக நம்முடைய மயில் வாகனம் பிரம்மஸ்ரீ சங்கரகிருஷ்ணன் என்ற பாபு அவர்கள் மிக நல்லதொரு கைங்கரியத்தை செய்திருக்கிறார். அவர்களுக்கும் அதே போல நம்மோட சேர்ந்த ஒரு முருக பக்தர் மிக பெரிய கைங்கரியத்தை செய்திருக்கிறார். அவருக்கும் பிரம்மஸ்ரீ AKC சங்கரன் மாமா அவர்கள் நல்ல கைங்கரியத்தை செய்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நல்ல காரியத்தை ஏற்றுக்கொண்டு செய்த அவர்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறோம். இது போக இந்த பெருமாள் கோயிலையும் சிவன் கோயிலையும் 41 நாள் மண்டல பூஜைக்கு ஏற்றுக்கொண்டு இந்த மண்டல பூஜை நடத்தி கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறோம். இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இது குறிப்பிட்டு சொன்னது போக இன்னும் விடுபட்டு போன அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல பகவானுடைய கருணை பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரார்த்தனை வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய கைங்கரியம் தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அரஹர பார்வதி பதய அரஹர மகாதேவா. நன்றி, வணக்கம். விசாலாட்சி அம்பா சமேத விஸ்வேஸ்வர சுவாமி திருக்கோயிலுடைய பஞ்சமூர்த்தி புறப்பாடில் மூஷிக வாகனத்தில் விநாயகப் பெருமான் புறப்பாடு. விநாயகப் பெருமான் கிழக்கு வாசலாக எப்பொழுதுமே புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு பழக்கம். விநாயகப் பெருமான் முழுமுதல் கடவுள். மூஷிக வாகனத்தில் புறப்பாடு. விசாலாட்சி அம்பாள் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு. பஞ்சமூர்த்தியில் விசாலாட்சி அம்பிகை ரிஷப வாகனத்தில் புறப்பாடு. கிழக்கு வாசல் வழியாக புறப்படும். பஞ்சமூர்த்தி புறப்பாடில் முருகப்பெருமான் மயில் மீது பரப்பு வரக்கூடிய திருக்கோலம்
முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் புறப்பாடு, பஞ்சமூர்த்தி புறப்பாடு. முருகப்பெருமான் மயில் மீது மயில் வாகனத்தில் வருகிறது. பஞ்சமூர்த்தி புறப்பாட்டில் விஷாலிச்சி அம்பிகை நம்ம விசேஷ பிரியாவிடையுடன் புறப்பாடு. ரிஷப வாகனத்தில் பிரியாவிடையுடன் விஸ்வேஸ்வரர் புறப்பாடு ரிஷப வாகனத்தில். இந்த கைங்கரியத்தை நம்முடைய இளைஞர்கள் ராம்ஜி, காசி மற்றும் அர்ச்சகர் வேணு அனைவருமாக இணைந்து மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். பஞ்சமூர்த்தி புறப்பாடு பஞ்சமூர்த்திகளாக சிதம்பரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானும் சிவகாமி அம்பிகையும் உடனுரை சிதம்பரேஸ்வரர், அத்துடன் கூடி மாணிக்க வாசகர், காரைக்கால் அம்மையார், பஞ்சமூர்த்தியில் மிக முக்கியமான சண்டிகேஸ்வரர் அவரும் இந்த வாகனத்தில் புறப்பட்டு வரார். அலங்கார சப்பரத்தில் பஞ்சமூர்த்தி புறப்பாடில் இவர்களும் இணைந்து வருகிறார்கள். நடராஜமூர்த்தி எப்பொழுதுமே தெற்கு வாசல் வழியாக புறப்பாடு எழுந்தருளப் பெறக்கூடிய ஒரு வழக்கம் சம்பிரதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. தெற்கு வாசலாக புறப்பட்டு வருகிறது.